ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா கிரெடிட் பில் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ கிரெடிட் பில் போட்டாச்சு. இப்போ அந்த பார்ட்டியோட, அதாவது அந்த கஸ்டமரோட பேலன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ அவருக்கு கிரெடிட் பில்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு வந்து கேஷ் வாங்காமல் நம்ம பொருள் கொடுத்துட்டோம். அப்போ அவர்கிட்ட காசு வாங்கணும். கேஷாவோ இல்லை பேங்க் டிரான்சாக்ஷனாவோ ஏதோ ஒன்று அவர்கிட்ட பேமெண்ட் வாங்கணும் ஒன்று. ரெண்டாவது, அந்த பேமெண்ட் எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர்கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கணும்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதை எப்படி பார்க்கறது தான் இப்போ பார்ப்போம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்? ரிப்போர்ட்ஸில் லெஜர் புக். ஸோ லெஜர் புக்கில் போயிட்டு நீங்கள் அந்த கஸ்டமர் அதை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போட்டோம், கரெக்டாக? இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். ஸோ இஎஸ்ஐ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டோம். தென் குடோன் வந்து ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ போட்டு இப்போ கெட் டேட்டா கொடுக்கும். ஸோ கெட் டேட்டா கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, பை டிஃபால்ட் வந்து 12,000 அவருக்கு வந்து டெபிட்ல இருக்கு. சரிங்களா? அவரு வந்து நம்மளுக்கு காசு கொடுக்கணும், ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லோட டீட்டெயில் எல்லாம் வரும். என்ன என்னைக்கு அந்த பில்லு போட்டிங்களோ அந்த டேட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் இருந்தால் டிஸ்கவுண்ட் வரும். அண்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு, இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த பில் அமௌண்ட் வந்துடும். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் செக். இது வேற ஃபர்தர் எதுவும் இல்லை. இப்போ இதில் என்னென்ன ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்த கஸ்டமருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த உங்களுடைய சாஃப்ட்வேர் ஆப்ரேஷன் வந்து இந்த ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் அவருக்கு பேலன்ஸ் இருந்திருக்கா? இருந்தால் அந்த பேலன்ஸ் தான் இங்கே ஓப்பனிங்கில் வரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா? ஸோ லாஸ்ட்டு இதில் வந்து அவருக்கு ஓப்பனிங் இருந்தால் இது வந்து இங்கே நம்ம ஓப்பனிங் போகும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து அவர் பேமெண்ட் கொடுத்தால் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க? ஸோ இது புரியுது இல்லையா? ஸோ இது அகெயின் ஸ்பெசிஃபிக் டேட்டு, பிட்வீன் த டேட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 மந்த்தில் வந்து அவருடைய ஆப்ரேஷன்ஸ் பார்க்கணுன்னு பார்க்க முடியும் நம்மளால். என்ன டேட் வேணுமோ நீங்கள் இங்கே டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். 16th கெட் டேட்டா கொடுத்தீங்கன்னா இருந்தால் 16th ஏதாவது டேட்டா இருந்தால் வரப்போகுது, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 18th பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு பார்க்கலாம். நான் 17th தான் அவர் பில் போட்டிருக்கீங்க, 18th நான் கெட் டேட்டா கொடுத்தேன். பாருங்க, அவரோட ஓப்பனிங் சொல்லிட்டு 12,000 வந்தோம். என்ன அர்த்தம் அப்படின்னா 17ஆம் தேதி, அதாவது பை 17th வந்து அவருக்கு பில்லு போட்டிருக்கீங்க. அப்போ 18th அதை கேரி ஃபார்வர்ட் ஆகும் இல்லையா? அதுதான் இங்கே ஓப்பனிங்கில் வருது. புரியுது? அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை இவ்வளோதான் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவருக்கு ஓப்பனிங் எப்படி போடுறது. ஓகேங்களா? ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான வேலை, இதில் பிரிண்ட் அவுட் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 17th போட்டு கெட் டேட்டா கொடுத்து பிரிண்ட் கொடுத்தால், பிரிண்ட் அவுட் வேணும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இது அவ்வளோதான். ஓகே.